மாப்பிளைக்கு என்ன சம்பந்தம் எனக்கு இந்த அது மாதிரி புரியல. வந்து என்னோட ஹஸ்பண்ட் பார்த்துப்பாங்களான்னு தெரியலல. வாய மூடா, நல்லா வாயில வந்துரும். வீட்டோட மாப்பிள்ளையா ஒருத்தர் வந்துட்டாருன்னா இந்த சௌரியத்தெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம். கடைசி வரைக்கும் நான் அப்படியே ஹாப்பியா இருக்கலாம். அம்மாவே எல்லா வேலையும் செஞ்சிருவாங்கல்ல வீட்டுலனா. தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? நல்லா உட்கார்ந்த இடத்துலயே அப்ப அம்மாக்கு வேலை அதிகமாகுதுலாமா? நீங்க சௌரியமா இருக்கிறத பத்தி மட்டுமே பாக்குறீங்களே. நான் கொஞ்சம் செல்ஃபிஷா தான் யோசிக்கிறேன். கொஞ்சம் இல்ல, நிறையவே யோசிக்கிறோமா. இந்த இதுக்கெல்லாம் காரணம் பக்கத்துல இருக்காரு பாருங்க அவரு. நானா? என்ன கொடுத்துற நீ? இவங்க 3 பேர் வச்சுனே சமாளிக்க முடியல. இதுல 2 பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி 2 தலைவலிய வெளியில இருந்து கூப்பிட்டு வந்து நான் எப்படி சமாளிக்கிறது? அத நான் சொல்றேன். அண்ணா நீ எங்கண்ணா இங்க? அத நான் சொல்றேன். சின்னண்ணா நீ எங்கண்ணா இங்க? அத நான் சொல்றேன். அப்பா வந்து ரொம்ப செல்லம். காலையில எழுந்துச்சா அப்பா எப்படி மாமனார் மாமியார் கிட்ட கேட்க முடியுமான்னு தெரியல. இல்ல நடுவுல ஹஸ்பண்ட் ஒரு கேரக்டர் இருக்காரு, அவரை விட்டுட்டீங்க. அப்ப இன்னொருத்தர் அப்பா கிட்ட கேக்குற மாதிரி இருக்காதே கண்டிப்பா. பாட்ட சொல்றத வீட்டுக்காட்ட சொல்ல முடியாது. அவர் வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தா மட்டும் பாத்தியில இவள வீட்டுக்குள்ள விட்ட வீட்டை ரெண்டாகி விடுவான். அந்த போஸ்டிங்க்கு ஒரு ஆள் எடுக்கிறீங்க. அதான் மண்ணா, அதேதான். அதாவது இப்ப நான் என் பொண்ணுக்கு என்னென்ன சீர்வரிசை செய்ய போறேனோ மொத்தமே நான் கம்ப்ளீட்டா செய்ய போறேன். செஞ்சு அவரை உங்க வீட்டுல தானே வச்சுக்க போறீங்க. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. அதனாலதான் நான் சொல்றேன், அது எனக்கு வெளியவே போகாதுல்ல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இத இவ்வளவு அழகாவும் சொல்லலாம், காசு வெளியவே போவாதுன்னு நேராவும் சொல்லலாம். அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். ஏர்ன் பண்ணி வச்சிடறாங்க சார். நம்ம புள்ளையும் வெளியே போக கூடாது, நம்மள சொத்து பத்து வெளியே போக கூடாது சார். அதான் பிரச்சனையே. நான் வந்து எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். எங்களுக்கு வீட்டோட ஒரு மாப்பிள்ளைய வந்தா எங்க பிசினஸையும் நாங்க டெவலப் பண்ணிக்க முடியும், அவரையும் நம்ம வந்து மேலோக்கி கொண்டு போறதுக்கு முடியும். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. பொண்ணையே நம்ம அவங்கள நம்பி கொடுக்கும் போது பிசினஸ் கொடுக்கறனால என்ன சார் தப்பு? என் பாரம்பரியத்துக்கு இன்னொருத்தருக்கு நான் கொடுக்க முடியாதுல்ல. இன்னொருத்தர் கிடையாது, உங்களோட பொண்ணு கொடுக்கற கணவர். இப்ப இருந்து நீங்க எனக்கு அத்தை கிடையாது. அத்தை என்ன டிஸ்டன்ஸ் அதிகமாகுது மாமா. இன்னில இருந்து இவங்க எனக்கு அக்கா. இப்ப நமக்கு பையன் இருந்திருந்தா நம்ம இந்த மாதிரி இன்னொரு வீட்டுக்கு நேமுக்காக அனுப்புவோமா? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. கண்டிப்பா நம்ம வந்து அனுப்ப மாட்டோம் சார். எங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கு, நாங்க அனுப்ப மாட்டோம். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. உடன்பாடே கிடையாது வீட்டோட மாப்பிள்ளை. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்காது. உண்மை. நீங்க ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? இப்ப நீங்க வந்து எனக்கு கார் வேணும்னு சொன்னா நான் வேணாம்னு சொல்லுவேனா? நம்புற மாதிரி அங்க இருக்குது. நம்பனாதான் சோறு போடுனே தாத்தா சொன்னாரு. நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் உண்மைதான். என்கிட்ட வந்தீங்கனால நானே உங்களுக்கு செய்ய ரெடியா இருக்கேன். நீங்க அந்த மாதிரி பிரிக்கிறீங்க. எல்லா வண்டியா அமுக்குடா ஆறல. கட்டி கொடுத்தா ஒரு இடத்துல சேலரி போவீங்களா இல்லையா? அங்க மட்டும் எப்படி உங்களால வந்து பிரைவசியோட இதா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. இல்ல புரியல. உங்க கையில கொடுக்க போறாங்க. இப்ப கூட நீங்க சொல்றீங்க எங்க பிசினஸ் தான் கொடுக்குறேன்னு ஆமாங்க. சொல்றீங்க. எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தாட் இருக்காதா? என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு மடக்காம. ஏங்க நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா எல்லாமே நீங்க சுயமா பண்ணிக்கலாங்க. இதுல என்னங்க இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்க. எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. எங்க அம்மா வந்து என்ன வந்து கடைக்கு போயிட்டு வான்னு ஒரு தடவை சொல்லி அனுப்பிச்சாங்கன்னா வந்ததுக்கு அப்புறம் சடனா போய் இது இல்லடா போய் டக்குன்னு வாங்கிட்டு வாடான்னு சொல்லுவாங்க. தம்பி கடைக்கு போக முடியாமல வீட்டோட மாப்பிள்ளையா போறேங்கிறீங்க. வெக்கம் கட்டுறீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலிய மாலையன்னு? மானம் கட்ட அயோக்கிய பண்ணி. அவனுக்கு ஒரு தாட் அப்படி இருக்குது. பொண்ணு பசங்க இல்லாத வீட்டுக்கு போனா நான் பையனா இருந்து பாத்துப்பேன். என்ன மைண்ட் இது? மானங்கட்ட மைண்ட். உங்க வீட்டுல எத்தனை பசங்க? பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு. நீங்க அங்க போயிட்டீங்கன்னா இந்த வீட்டுல இப்ப பையன் இருக்காதே. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. எனக்கு வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து பசங்க சைடுல அதிகம் சார். ஏங்க உங்க அம்மா உங்க ஃப்ரெண்ட்ஸ் பாத்துக்கணும், நீங்க போய் மாமனார் மாமியாரை பாத்துப்பீங்களா? வெக்கமா இல்ல உனக்கு? இது ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கு. முதல்ல கடைக்கு போக முடியாம மாப்பிள்ளையா போறேன், இப்ப மாத்திரை வாங்குறதுக்காக மாப்பிள்ளையா போறேன். என்னதான் பொண்ணு கிடைக்கலனாலும் இந்த லெவலுக்கு கடை போவீங்க. நாம என்னப்பா செய்யறது? நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்குடா. நீ ஏன்டா நினைச்ச? எனக்கு ஏன் வீட்டோட மாப்பிள்ளையா போகணும்னு தோணுதுன்னா, ஒரு பொண்ணு தான் இருக்கா வீட்டுல. அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி போயிட்டானா அந்த வீட்டுல யாரும் இல்ல. எவ்ரிபாடி. அது எப்படின்னே தெரியல, அந்த பொண்ணு யாருன்னு தெரியல. ஆனா அந்த வீட்டை படி இவ்வளவு கரிசனமா இருக்கீங்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. நான் வீட்டு மேல கரிசனை படல சார். நானு என் குடும்பத்தையும் பாத்துக்கணும், அவன் குடும்பத்தையும் பாத்துக்கணும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவ குடும்பம் வேற, என் குடும்பம் வேற இல்ல. இல்ல இல்ல அப்புறம் எங்க போறீங்க? அந்த பொண்ணை வந்து அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு கூட்ட வர எனக்கு விருப்பம் இல்ல. உன்னை தெரியுண்டா எனக்கு. இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே.
அவங்க அப்பா அம்மா பத்தி எல்லாம் யோசிக்கிற நீங்க உங்க அப்பா அம்மா பத்தி யோசிச்சா என்ன? போங்கடா நீங்களும் உங்களை எனக்கு ஆத்திரங்கள் வருது. ஒரு ஒத்த பிள்ளை இருக்க வீட்டுல கல்யாணம் பண்ணி அவங்க அம்மா அப்பாவை நம்ம காப்பாற்றணும், அப்படி ஒரு குறிக்கோள்லாம் உருவாக்கிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. யாரடா சொல்லும் நீ? என்ன வேணும் உனக்கு? வீட்டுக்கு போறேன், அவங்க வந்து இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, இப்ப நீங்க சமைக்கணும், அந்த மாதிரி வந்து எனக்கு ரூல்ஸ் போடுவாங்க. எனக்கு அந்த ரூல்ஸ் வந்து செட் ஆகாது. ஃபினான்ஷியலி நான் இண்டிபெண்டன்ட் தான். ஹஸ்பண்ட் வீட்டுக்கு நாங்க எதுக்கு போகணும்? இப்ப என் வீட்ல இருந்தா நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க முடியும். நோகாம நொங்குதீங்களான்னு பாத்திருக்கேன். அவர் செல்ஃபா எங்க வீட்டுக்கு வந்து வேலை பார்க்கட்டும், நானும் வேலை பாக்குறேன். இது வேற ஒண்ணும் இல்ல, ஏதோ சதி திட்டம் போட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தர் வீட்டோட மாப்பிள்ளையா போறாருன்னா அப்படி போறதுனால தப்பு இல்லைன்னு தோணுது. அது அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பாக்குறேன். இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு என் கூட வந்துருங்க, 3 வேளையும் சுடுசோறு சாப்பிடலாம். வீட்டோட மாப்பிள்ளை தான். எனக்கு ஒரு தங்க ஒரு அக்கா இருக்கா. அப்போ இந்த பொங்கல் சீரு, தலை தீபாவளி அப்பெல்லாம் எனக்கு எதுவுமே செய்யல. இவன் ஒரு பிச்சைக்காரப்ப 10 பைசா தான் போட்டான், பிச்சைக்காரப்ப. ஆனா என் தங்கைக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது என்னைய கூப்பிட்டு சொல்லிட்டு, இங்க பாரு பொங்கல் சீர் வாங்கி வச்சிருக்கேன் பாப்பாக்கு, இந்த மாதிரி இருக்குடா. ஒரு சபையில சார், இவன் வீட்டோட மாப்பிள்ளை தானே, பாத்துக்கலாம், அந்த பாத்துக்கலாம் அப்படிங்கறதே வந்து ஒரு பெரிய அவமரியாதை தானே சார். கரெக்ட் தான், புரியுது. இத கடந்துருவீங்களா? கண்டிப்பா சார். இது எனக்கு பெருசா இல்ல. என்ன வக்கா? தங்கச்சியோட மாப்பிள்ளை உங்களை கேக்குறாரு, டேய் நீ எல்லாம் என்னடா பேச வந்துட்ட, எனக்கு சொல்றதுக்கு உனக்கு அருகதை கிடையாதுன்னு. இட்ஸ் ஆல் ஃபேக்ட். நம்ம கையில எதுவும் இல்ல. அதுவும் கரெக்ட் தான். ஒரு பாயிண்ட்ல நான் கிளியரா இருக்க. நோ. ஒரு பொண்ணுக்கு ஃபேவரா இருக்கணும் அப்படின்னு தான் நீங்களும் சொன்னீங்க. ஆனா பொண்ணுங்களுக்கே அது பிடிக்கல. ஏன் சார் அழுகுறீங்க? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஏன் வீட்டோட மாப்பிள்ளையாக போக கூடாது, அந்த எதிர்பார்ப்பு தவறுன்னு நினைக்கிறேன். சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்கும், பிறகு நிறைய அவமானங்கள், மனசளவுல ரொம்ப பாதிக்கப்படுவோம். திருமணம் ஆன பிறகு என் மனைவியா இல்ல, என்ன சொல்ற? அவங்க பொண்ணாவே தான் இருக்காங்க. ஓ அது சரி. சத்தம் போட்டு ஒய்ஃப பேச முடியாது, ஒரு சத்தம் கட்ட வந்துருவாங்க. என்னமா கீழே சத்தம்? பேசிக்கிட்டு இருக்க மாமா. இன்விடேஷன் வைக்க ரிலேஷன்ஸ் வருவாங்க, என்னோட பேர் இருக்காது, என் மாமனார் பேர் அண்ட் ஃபேமிலி. எனக்கு அங்க அட்ரஸ் இல்ல என்ன பொறுத்த வரைக்கும். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. உங்களோட கட்டாயத்தை உங்க பொண்ணு மேலேயும் மருகன் மேலே திணிக்க பாக்குறீங்க. ஒரு லிமிட் தான் அதுக்கு. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. என் மாமனார் என்ன சொன்னா எனக்கு கோவம் வரும், அது என்னோட தன்மானம். நீங்க ஏன் அப்படியே நினைச்சுக்கிறீங்க? நீ ஒரு மானங்கட்ட ஈத்தர, நான் மான உள்ளவன்டா. உங்க வீட்டு கார்ல போறதுக்கு நான் சைக்கிள் அழைச்சிட்டு போயிடுவேன் சார் என் ஒய்ஃபா. அதுல கிடைக்கிறது தான் சார் எனக்கு சந்தோஷம். இந்த சைக்கிள்ன்றத நீங்க எப்ப முடிவு பண்ணிருக்குன்னா, இது என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி. ஓ சாமி, முன்னாடி சொல்றாங்க அப்படின்னா அந்த டயத்துல என் அப்பாவே என்னால அப்போஸ் பண்ண பேச முடியாது, என் ஹஸ்பண்டே என்னால விட்டு கொடுக்க முடியாது. தம்பி உங்க சூழ்நிலை புரியுது. என்ன பண்றது தெரியாம 1 வருஷமா ஆம்பளை இதுக்கு தான் தவிச்சுக்கிட்டு இருக்கான். எந்த பொம்பளையும் இதை கண்டுக்கிட்டது இல்ல. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்டா. என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு தாய்மாமா, அவர் எங்க கூடயே இருந்துட்டாரு. என் அப்பா என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாரு. அதுவே எங்க அப்பாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேலாண்டா பழி போடுற. அதெல்லாம் பார்க்க அந்த பொண்ணு தன்மானத்தோட வாழ்ந்திருந்தா, புருஷனும் அப்படி இருக்கணும்னு நினைச்சிருந்தா, அந்த ஒரு கட்டத்துல அந்த பொண்ணுக்கே பிடிக்காம போயிடும். என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? என்னடி சொல்ற? காலம் என்ன ஆனாலும் வீட்டோட மாப்பிள்ளையா ஒரு ஆண் போனான்னா அவனுக்கு தலைக்குனிவும் அவமரியாதையும் நிச்சயம்.